பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு சிறப்புக்குரிய சூறாவை பற்றி தான் பார்க்க போறோம். இதை நீங்க மக்ரீபுக்கு பின்னாடி ஓதி பாருங்க, மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். மக்ரீபுக்கு முன்னாடி பின்னாடி இரண்டு நேரமுமே நமக்கு சிறப்பான நேரம். ஏன்னா மக்ரீபுக்கு முன்னாடி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நேரம்? இப்போது இஃப்தார் நேரமாக இருக்கு. பொதுவாக மக்ரீபுக்கு பின்னாடி அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம ஓதுவோம். ஏன்னா மக்ரீப் தொழுதுட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சூறாக்கள் ஓதுறது, அமல்கள் செய்யறதெல்லாம் செய்வாங்க வழக்கமாவே. வியாழக்கிழமை ஆகட்டும், வெள்ளிக்கிழமை ஆகட்டும், எல்லா நாளுமே. ஆனா இந்த தடவைலாம் பாத்தீங்கன்னா ரமலான்ல மக்ரீபுக்கு முன்னாடி கூட ஸ்பெஷலா தான் இருக்கு. இஃப்தார் நேரத்துல நம்ம செய்யக்கூடிய அமல்கள், துவாக்கள் ரொம்ப சிறப்பு மிக்கதாக இருந்துட்டு இருக்கு. அல்லாஹ் பாத்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்கிறான். நோம்பாளியாக இருக்கக்கூடிய நிலைமையில தான் நம்ம மக்ரீபுக்கு முன்னாடி இருந்திருப்போம். நோம்பை திறந்துட்டு மக்ரீபுக்கு பின்னாடி இருப்போம். அப்ப என்ன ஆகுனா, ஒரு நோன்பு அதை வச்சிருக்கும் போதும் நம்ம அமல் செய்யறோம், ஒரு நோன்பு அதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அமல் செய்யறோம். அப்படின்னா முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு கடமை இந்த நோன்பு. அப்ப அல்லாஹ் நம்மகிட்ட கொடுத்த ஒரு வேலையை நம்ம முடிச்சுட்டு அமல் செய்யும் போது எப்படி இருக்கும்? இன்னும் பாத்தீங்கன்னா அந்த வேலையை முடிச்சவங்க கூலி கேட்கறாங்க, அந்த கூலியை நம்ம கொடுக்கணும்னு நல்லா கொடுத்துருவான். அதனால பாத்தீங்கன்னா இஃப்தாருடைய நேரம் மக்ரீபுக்கு முன்னாடியும் சரி, இஃப்தாருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மக்ரீபுக்கு பின்னாடியும் சரி, இசா வரையும் இருக்கக்கூடிய நேரமுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிறப்புக்குரிய நேரம். ரமலானை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டா பிரிச்சிடலாம். அந்த நம்ம சொன்ன மாதிரி அந்த இஃப்தாருக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இரவு முழுவதுமே சிறப்பு. ஏன்னா இரவு நேரம் முழுவதுமே விழித்து வணங்குங்கள், இரவு தொழுகை தொழுபவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுது, நரகத்தை விட்டு உங்களை அல்லாஹ் காப்பாத்திக்கிறான் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நரகவாசிகள் விடுதலை செய்யப்படக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா காலையில சஹருடைய நேரம் அப்படிங்கிறது நோன்பு வைக்கக்கூடிய நேரம். அப்ப பகலை தவிர இந்த ஃபஜ்ருக்கு அப்புறம் இருந்து சாயங்காலம் அசுர் வரை இருக்கக்கூடிய நேரங்கிறது ஒரு நார்மலான நேரம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த மக்ரீப் சமயத்துல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் காலையில் வரையுமே நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான நேரமா இருக்குது ரமலான்ல. மத்த நாட்கள் பகல் ஸ்பெஷலு, ரமலான்ல நைட் ஸ்பெஷலு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நைட்டுங்கிறது இஃப்தார்ல இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சு அமல் அதிகமா செய்யணும். ஏன்னா நிறைய பேர் பகல்ல எல்லாம் அமல் செய்யறாங்க, நோன்பு திறக்கிறதுல ஆரம்பிச்சுட்டா விட்டுறாங்க, அவ்வளவுதான். மக்ரீப்ல இருந்து முடிச்சுட்டு வேலையெல்லாம் செய்யறதே கிடையாது. இபாதத் செய்யாம வீட்டு வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு காலையில சகர் எல்லாம் செஞ்சுட்டு நிம்மதியா இது பண்ணிட்டு காலையில 10 மணிக்கு மேல அமல் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரமலானுடைய இரவுகள் எவ்வளவு ஸ்பெஷல் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுல ஆரம்ப நேரமான அந்த மக்ரீபுடைய நேரம் இருக்கு பாருங்க, அந்த நேரத்துல இந்த ஒரு சூறாவை ஓதிக்கொள்ளுங்க. அந்த சூறா தான் சூரா ஃபாத்திஹா. ஃபாத்திஹான அல்ஹம் சூரா. இந்த சூறாவை எப்படி ஓதணும்னு பாத்தீங்கன்னா, சூறாவை ஒரு தடவை ஓதணும், அதுல இருக்கிற ஒரு ஆயத்தை மட்டும் 7 தடவை ஓதணும். ஃபர்ஸ்ட் இந்த சூறாவை பத்தி சொன்னா, அல்லாஹும் நம்மளோட பேசக்கூடிய ஒரு சூறா, இன்னும் அல்லாஹும் நம்ம இதை ஓதும் போது பாராட்டக்கூடிய ஒரு சூறா. ரெண்டு இருக்குது. பேசுறதுன்னு என்னது? நம்மள்ட்ட நேரடியா பேசணும். பாராட்டுறதுன்னு என்னது? இவங்க இப்படி எல்லாம் செய்யறாங்க பாருன்னு சொல்லிட்டு மத்தவங்கள்ட்ட சொல்லணும். அதுதான் இங்க நடக்குது. நாம இதை ஓதும் போது அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட இந்த அடியான் இப்படி எல்லாம் ஓதுறான் பாரு, இது எதுக்காம இப்படி ஓதுறான் தெரியுமான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணத்தை அல்லாஹ் சொல்லுவான். ஒரு ஆயத்து ஓதும் போதும் ஒரு காரணத்தை சொல்லி அல்லாஹ் பாராட்டுகிறான். அடுத்தது நம்ம இந்த சூறா ஓதும் போது அதுல வரக்கூடிய ஒரு லைன் பாத்தீங்கன்னா, ஈயாக்க நஹ்புது வ ஈயாக்க நஸ்தஈன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆயத்து. இந்த ஆயத்து வந்த உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், நீ எதை கேட்டாலும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், நமக்கு என்ன பண்றான் சொல்றான், எல்லாமே கொடுத்துட்றேன், நீ கேட்கறது எது வேணா வாங்கிக்கோன்னு சொல்றான். அந்த ஒரு வரி அந்த ஒரு ஆயத்து நம்ம என்ன பண்ணணும், நிறுத்தி அதை 7 தடவை ஓதணும். ஃபர்ஸ்ட் சூறாவை என்ன பண்றோம், நம்ம ஒரு தடவை ஓதணும். ஓதும் போது நடுவுல ஈயாக்க நஹ்புது வ ஈயாக்க நஸ்தஈன் வரும்போது 7 தடவை நிறுத்தி ஓதுங்க. ஓதிட்டு அந்த சூறாவை முடிச்சு நீங்க துவா செய்யுங்க. அந்த துவாக்கள் உங்களுக்கு கபுலாகும். இன்னும் அல்ஹம் சூரா அப்படிங்கிறது துவா ஏற்கப்படக்கூடிய சூறான்னு தெரியும் நமக்கு. ஏன்னா பல இடத்துல நம்ம அறிவிப்புகள்ல பார்த்திருப்போம். அல்ஹம் சூறாவே பதிலளிக்கக்கூடிய சூறா அப்படிங்கறதுனால யாரா இருந்தாலுமே துவா செய்யும் போது அஜரத்துமார்களே பாத்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, அல்ஹம் சூரா ஓதி, அதுக்கப்புறம் குல் சூரா ஓதி, அதுக்கப்புறம் சலவாத் ஓதி, அப்படிதான் துவாவே ஆரம்பிப்பாங்க. ரமலான்லயே அப்படிதான், இஃப்தார் நேரத்திலேயே பாத்தீங்கன்னா அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அல்ஹம் சூறாவை கொண்டுதான் நம்முடைய துவாக்கள் வேகமா கபுலாகும். அதனால இந்த சூறாவையும் அந்த ஆயத்தையும் நீங்க ஓதிக்கொள்ளுங்க. சூறா ஒரு முறை, ஆயத்து 7 முறை. நீங்க நடுவுல நிறுத்தி ஓதணும். ஒருவேளை நீங்க தெரியல முழுசா ஒரு சூறாவை முடிச்சிட்டீங்கன்னா கூட கடைசியாவது ஈயாக்க நஹ்புது வ ஈயாக்க நஸ்தஈன் அப்படிங்கறத 7 முறை ஓதிக்கொள்ளலாம். ஏன்னா அந்த ஆயத்தை சொல்லும் போதே உங்களுக்கு அல்லாஹ் பதில் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அதனால ஓதி முடிச்சுட்டு நீங்க அல்லாஹ் இடத்துல துவா செய்து கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுடைய துவாக்கள் அனைத்தையும் இந்த ரமலான் மாசத்துல கபுல் செய்வானாக. பயன் தரக்கூடிய அமல்களை குறுகிய நேரத்துல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவாக ரமலான்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.